என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. பணம் பல வகையில் வரும். ஒரு அரசாங்கம், மாநில அரசாங்கமோ மத்திய அரசாங்கம் பணம் வரும்போது அந்த பணத்தை ஒரு சில திட்டங்கள் செஞ்சு தான் தீரணும், செஞ்சு தான் பட்ஜெட் போடுறாங்க. அதுக்கான திட்டங்கள் செஞ்சாங்க. அந்த திட்டங்கள் செய்கிறது தான் ஊழலே நடக்குது. இப்படி ஒரு ரோடை போட்டானா ஒரு குறைஞ்சபட்சம் 2-3 ஆண்டுகளாவது இருக்கணும். புரியுதா? ஒரு 6 மாதத்தில் பள்ளமும் மேடாச்சுன்னா என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? தமிழ்நாடு கஜானாவிலிருந்து கோட்டையிலிருந்து போட்ட பணத்தை தூக்கிப்பேன். என்னையா பேச என்ன இந்த மாதிரி கேள்வியை கேட்டா அன்பார்லிமெண்ட் ஒரு முதலமைச்சர் கொள்ளடிச்சு போனான்னு நீ தமிழ்நாட்டுக்கு கொள்ளடிச்சு போனான்னு சும்மா டிஆர்பி ராஜா இம்மெச்சூர் எல்லாம் மந்திரியாக்கிட்டு பாலுக்காக பத்தி அவன் என்ன பேசலாம் தெரியுமா? அது பேசுற பேச்சை பார்த்துட்டு நீங்க பேசுறீங்க நினைக்க அந்த பேச்சில் சாரமே இல்லை. அப்ப பாஜக இல்லையா மதவாதம் வந்துரும் இந்த RSS வந்துருச்சு அதை வந்துச்சு பிடிக்கிருச்சுன்னு சொல்றீங்களா? ஏன் பிடிக்கிறீங்க? இப்ப காங்கிரஸ்காரன் உங்க கூட்டணியில இருந்தா முதல் ஊத்திட்டு போயிட்டா காங்கிரஸ்காரன் திட்டுறீங்க. இப்ப கலைஞரை ஏன் சொல்றேன்னா கலைஞர் ஹார்ட் ஒர்க்ல திமுக இருந்தது. இன்னைக்கு அதை அந்த அந்த களத்தை அமைச்சிட்டு போனது கலைஞர். இன்னைக்கு ஸ்டாலின் குடும்பம் அதை உட்கார்ந்து அன்னைக்கு KKSR விருதுகள் என்ன பண்ணாரு? அவர் தான் அப்பா அப்பான்னு சொல்றாரு கலைஞரை. ஏன்பா இவன் அப்பா அப்பான்னு என்னைய எதுக்குப்பா சொல்றான் நீ என்ன கேட்டா சொல்றான் தெரியல சொன்னேன். அப்பா அப்பான்னு கூப்பிட்றாப்லான்னு சொன்னாப்ல. அப்பான்னு என்னைய கூப்பிட்டா எனக்கே கஷ்டமா இருப்பா. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பாஜக நிர்வாகி மற்றும் அரசியலாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் சந்திப்பு வாருங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். உண்மையிலே கேட்குறேன், இவ்வளவு நலத்திட்டங்கள் செஞ்சியும் இந்த தமிழக மக்கள் ஏன் திமுகவை 2வது வாட்டி உட்கார வைக்க மாட்டேங்கிறாங்க? நலத்திட்டங்கள்ங்கிறது எல்லாருமே செஞ்சுருப்பாங்க. நலத்திட்டங்கள் செய்யாமல் இருக்காது. ஒரு அரசாங்கம் வந்தால் இப்போ நாற்கர சாலை போட்டாங்க வாஜ்பாய் பீரியடில். ஏதாவது ஒரு அரசாங்கம் சும்மா ஐடியாவில் உட்காந்துருக்க முடியாது. ஏதாவது திட்டங்கள் பணம் வருது. பணம் பல வகையில் வருது. ஒரு அரசாங்கம், மாநில அரசாங்கமோ மத்திய அரசாங்கம் பணம் வரும்போது அந்த பணத்தை ஒரு சில திட்டங்கள் செஞ்சு தான் தீரணும், செஞ்சு தான் பட்ஜெட் போடுறாங்க. அதுக்கான திட்டங்கள் செஞ்சாங்க. அந்த திட்டங்கள் செய்கிறது தான் ஊழலே நடக்குது. ஊழல் எதில் பிறக்குன்னா திட்டங்களில் தான் ஊழல் பிறக்குது. இப்போ இந்த சின்ன ஊழல் ஒரு அப்பாயின்மெண்ட்டு, ஒரு டிரான்ஸ்ஃபரு, அதில் தான் சின்ன ஊழல் நடக்குது. பெரிய ஊழலின் ஊற்றுக்கண் என்பது ஒரு திட்டங்களில் ஒருத்தர் கொடுக்குறது. யாருக்கே ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறது, டெண்டர் போட்டு அந்த டெண்டர் போட்டு இவ்வளோ கேளுங்க அவ்வளோ கேளுங்க இவ்வளோ டெண்டர்னு போட்டு அதுக்கு தான் இவர் கொடுங்க PWD எல்லாம். அதுதான் ஊழல். என்ன அதில் தான் ஊழலே நடக்குது. அந்த திட்டங்கள் செய்ய வேண்டியதாக செய்யும்போது நேர்மையாக செய்து நீங்கள் நடத்தினா நல்லாயிருக்கும். அதை நாங்கள் பாராட்டுவோம். அந்த திட்டங்களில் இப்போ ரோடு போடுறாங்க. இப்போ இந்த பக்கத்தில் இருக்க ரோடு போட்டாங்க இல்லையா? ரோடு போட்டாங்க ஒரு வருஷத்தில் ரோடு அப்படியே மேலே போயிடுச்சு. இப்போ மறுபடியும் ரோடு போட்டிருக்கா. இது எத்தனை நாளைக்குன்னு தெரியாது. இப்படி ஒரு ரோடை போட்டானா ஒரு குறைஞ்சபட்சம் 2-3 ஆண்டுகளாவது இருக்கணும். புரியுதா? ஒரு 6 மாதத்தில் பள்ளமும் மேடாச்சுன்னா என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? நீங்கள் மக்களுடைய நலத்திட்டங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருந்தால் தான் வெளியே இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நம்ம வரும். வெளிநாட்டு நான் சொல்ல சந்திரபாபு நாயுடு அதிகபட்சமாக வாங்கிட்டு வந்துட்டார். 90% அவர் இவர் போய் வெளிநாட்டுக்கு போயிட்டு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணார், முதலீடு கொண்டு வந்தாருங்கிறது வெள்ளத்தாள் கேட்டால் ஒரு அமைச்சர் கேட்குறாரு. அந்த A4 சைஸ் பேப்பரை காட்டா என்னங்க அர்த்தம்? அரசாங்கத்தை பார்த்தா கேள்வி கேட்குறதுக்கு உரிமை உண்டு. அப்போ கொஞ்சம் கேளுங்க. அப்படி கேட்கும்போது வெள்ளத்தாள் இதான் ஒயிட் பேப்பர்னா முட்டாள்களா ஜனங்கள்? சரி சார், நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே, இதே சந்திரபாபு நாயுடு தமிழகத்துக்கு வர வேண்டிய திட்டங்கள்
வந்த திட்டங்களை கொள்ளடிச்சு போயிட்டு ஈடுட்டு போயிட்டாங்க மத்திய அரசை. யார் கொள்ளையடிச்சு போயிட்டாங்க? அவர் வாங்கிட்டு வந்தார் மத்திய. உங்க வீட்டுல இங்க இருந்து இங்க இருக்கு, இங்க இருந்து தமிழ்நாடு கஜானாவில இருந்து கோட்டையில இருந்து போட்ட பணத்தை தூக்கி என்னையா பேச என்ன இந்த மாதிரி கேள்வியை கேட்டா பார்லிமெண்ட் கேள்வி இங்க இருந்து ஒரு முதலமைச்சர் கொள்ளடிச்சு போனாலும் இங்க தமிழ்நாட்டுக்கு கொள்ளடிச்சு போனாலும் அதாவது இல்ல இருங்க அவர் வாங்கிட்டு வராரு. இருங்க கொஞ்சம் கேளுங்க. கொஞ்சம் ஒரு விஷயத்துக்கு அவரை வந்து துரத்தி எடுத்தாங்க. எங்க ஹைதராபாத்ல இருந்து துரத்தி எடுத்தாங்க. தலைநகர் இல்லை. ஆமா, தலைநகர் வந்து அலுவலகமே பல்வேறு இடங்களில் செயல்பட்டு ஒரு புது மாநிலம் அமைஞ்சது. எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு புது மாநிலம் அமைக்கிறதுன்னா சாதாரண வேலையில். இப்போ ஹரியானா அமைஞ்சது சண்டிகரில் புது நகரம். அப்போது இந்திரா காந்தி அள்ளி கொடுத்தாங்க. இவருக்கு மத்திய சர்க்காருக்கு வர வேண்டிய நிதியும் வரல. அப்போ அதில் தான் மோடி மேலே கோவப்பட்டவர் வெளியே வந்து தோத்தார். உங்களுக்கு தெரியும் இல்லையா அமராவதி. அதுக்கு பிறகு இப்போது சரியாக வராது, மத்திய சர்க்காரோட இருந்தால் தான் நம்ம சரியாக வரும். ஆனால் மத்திய சர்க்காரை போய் ஃபைட் பண்ணி கொஞ்சம் கேளுங்க. 10 நாளைக்கு ஒரு டெல்லியில் இருக்கார். 10 நாளைக்கு ஒரு நிர்மலா சீதாராமன் பார்க்குறாரு, ராஜ்நாத் சிங்கை பார்க்குறாரு, அமித்ஷா பார்க்குறாரு, பிரதமர் பார்க்குறாரு. எங்களுக்கு இந்த திட்டம் வேணும், போராடி வாங்கிட்டு வர்றாரு. சரி சார் சொல்கிறேன். அவர் முடிக்கல சார். அவர் வெற்றி பெற்றதில் 6 கேபினெட் மினிஸ்டர் வாங்கலாம். எனக்கு 2 கேபினட் 2-3 மினிஸ்டர் கிடைச்சா போதும். அவர் பெம்மசானி ஒருத்தர் இருக்கார், இன்னொருத்தர் வந்து ராம்மோகன் நாயுடு, 2 தான் இருக்காங்க. இது எங்களை பொறுத்தவரையும் 2 மினிஸ்டர் போதும். எங்களுக்கு வந்து அமராவதி நகரத்தை கொண்டு புது மாநிலம் எங்களுக்கு வளர்ச்சிக்கான நிதி மட்டும் கொடுங்க, அதிக பங்கு அமைச்சர்கள் வேண்டாம் அன்னு வாங்கிட்டு வந்து அவர் தன்னுடைய மாநிலத்துக்கு ஒரு முதலமைச்சர் செய்கிறது அவர் கடுமையாக போறாரு, ஃபைட் பண்ணுறாரு. அந்த ஃபைட்டிங் நேச்சர் ஏன் ஸ்டாலினுக்கு இல்லை? சரி சார், நான் உங்களுக்கு இப்போ சமீபத்தில் நடந்த ஓசூரில் வர வேண்டிய இராணுவ விமான பரிசோதனை நிலையம் 15,000 கோடி இங்கே தமிழக அரசு ஏறக்குறைய 100 ஏக்கர் நிலம் ஒதுக்கியது, இங்கே வர வேண்டியது. அதை பிடுங்கி போயிட்டு ஆந்திராவுக்கு கொண்டு போயிட்டாரா சார்? ஒரே ஒரு உதாரணம் போதும். மத்திய அரசு தான் இருக்கின்ற மத்திய அரசு என் தெய்வால் தான் இருக்குது, அதனால கொடுத்துட்டாங்களே சார் தமிழகத்துக்கு வர வேண்டிய திட்டத்தை. இது ஒன்று போதுமா? இப்போதான் நடந்தது. நீங்க பேசுறீங்களா நான் பேசுறதா? அதுக்கு நீங்க ஒரு கேள்வி சுருக்கமாக கேளுங்க. ஏன்னா நீங்களே எடுத்துக்கிட்டா நீங்க பேசுறாப்ல. நான் சொல்றேன், இராணுவ திட்டம் யாரு? நிர்மலா சீதாராமன் இராணுவ அமைச்சர். ஆமாம், இந்த ஈசிஆரில் ஒன்று தோங்க வந்தாங்க, எடப்பாடி பழனிசாமி ஆச்சுல, அவரை வந்து பிரைம் மினிஸ்டர் வரும்போது நீங்கள் கருப்பு பலூன் பறக்க விட்டீங்களா? இப்போ திட்டங்கள் மண்ணாங்கட்டியாக வரும். இராணுவ திட்டம் முதல்ல ஆந்திராவுக்கு போக வேண்டிய திட்டம் இங்கே வந்தது ஈசிஆர், தெரியுமா? ஆமாம். இப்போ நீங்கள்லாம் இவ்வளவும் பண்ணுவீங்க, நீங்கள் மத்திய சர்க்கார் பணம் கொடுத்தாலும் கொடுக்கலையும் போய்ங்க, அவரும் ஃபைட் பண்ணி. இப்போ ஸ்டாலின் கேட்டிருக்க வேண்டியதானே, ஏன் கேட்கல? சும்மா வந்து டிஆர்பி ராஜா இம்மெச்சூர் ஃபெல்லோலாம் மந்திரியாக்கிட்டு பாலுக்காக பற்றியா அவன் என்ன பேசலாம் தெரியுமா? அது பேசுகிற பேச்சை பார்த்துட்டு நீங்கள் பேசுறீங்க நினைக்க, அந்த பேச்சில் சாரமே இல்லை. முதல்ல நல்லா பேசிட்டு ஹிந்துவில் படிச்சுட்டு சொல்லுங்க. சும்மா அவன் ஒன்றுமே தெரியாமல் பேசுகிறான். ஏதோ ஓசூரில் வந்து இவங்க என்ன பிளான் கொடுத்தாங்களா, திட்டம் கொடுத்தாங்களா? ஒரு திட்டம் அவர் திட்டம் கொடுத்து எங்களுக்கு கொடுங்க. அதுதான் இப்போ சஞ்சீவ் ரெட்டி. நான் சொல்கிறேன் சஞ்சீவ் ரெட்டி சொல்கிறேன் பழையது. சஞ்சீவ் ரெட்டி என்னாச்சு? சேலம் இரும்பாலை நமக்கு வர வேண்டியது அவர் கேட்குறாரு. காமராஜர் ஃபைட் பண்ணி வாங்கிட்டு வர்றாரு. முதல்ல ஆந்திராவுக்கு தான் கொடுக்க வேண்டியது. அது புரியுதா உங்களுக்கு? காமராஜர் போய் டெல்லியில் உட்காந்து ஃபைட் பண்ணி வாங்கிட்டு வர ஒரே கட்சி தான். அதனால் சஞ்சீவ் ரெட்டிக்கு என்ன பண்ணாங்க? நீங்கள் விசாகப்பட்ட கப்பல் கட்டு துறைமுகத்தை விரிவுபடுத்துவோம் அது சொல்லி அதை காம்பன்சேட் பண்ணி கொடுத்தா. காமராஜ் வாங்கிட்டு வந்தார்ல, அதுதான் டெல்லியில் வந்து நீங்கள் எனக்கு பார்க்கணும் ஒளிக ஊர்காவாமி இவர் வந்து மோடி பஸ்ஸார் அப்படின்னு பேசிட்டு தான் எப்படிங்க பார்ப்பாங்க சார்? எங்களுக்கு வெற்றி பாஜக அதை வச்சு தான் சார் நாங்கள் காலத்தை ஓட்ட முடியும், நாங்கள் ஜெயிக்க முடியும். எதை வச்சு ஓட்ட முடியும்? பாஜக. இதே பாஜக ஏன் 98லேருந்து 2004 வரை கூட்டணி சேர்ந்தீங்க? அப்போ வந்து பாஜக இல்லையா? மதவாதம் வந்துடும், இந்த RSS வந்துருச்சு, அதை வந்துச்சு பிடிக்கிருச்சுன்னு சொல்றீங்களா? ஏன் பிடிக்கிறீங்க? இப்போ காங்கிரஸ்காரன் உங்க கூட்டணியில் இருந்தா முதல் ஊத்திட்டு போயிட்டா இப்போ காங்கிரஸ்காரன் திட்டுறீங்க. காங்கிரஸ்காரன் ஆமா சோனியா காந்தி அவ வந்து எவ்வளவு ஒரு லேடி ஸ்டால், எவ்வளவு பெரிய புரட்சிப்பெண் அதெல்லாம் சொன்னீங்களா இல்லையா?
நீங்கள் தான் சொன்னீங்க அன்னை சோனியா காந்தின்னு சொன்னீங்களா இல்லையா? இப்போ நான் என்னாச்சு, கூட்டணியில் ப. சிதம்பரத்துக்கு நீங்கள் ராஜ்யசபா கொடுத்தீங்க. உங்கள் காங்கிரஸில் ஒரு சில ஆட்களை உங்களுக்கு வேண்டிய ஆட்களை வச்சுட்டீங்க. ப. சிதம்பரம் மாதிரி ஆட்களை செல்வப்படுத்த கூட்டணி கொடுத்தாங்க. அவன் காங்கிரஸ்காரன் விரும்பலை, மறுபடியும் ஓடி போயிட்டான். அப்புறம் அவனை துரோகிங்கிறீங்க. நீங்கள் தானே இழுத்து பிடிச்சி கூட்டணிக்கு வரணும்னு. அவன் வர்றாப்புல தயாராக இல்லை. முதல்ல விஜய் கூட போகிறாப்புல தானே சொன்னாங்க. சிதம்பரமும் இவரும் கமுக்கமாக வந்து ஒப்பந்தம் ஆகி போவோம், நீங்கள் போய் பேசுங்கன்னு சொல்லி பண்ணுங்க. இது ராகுலுக்கு பிடிக்கல இல்லை? சரி சார், உண்மையிலே இவ்வளவு நல்ல திட்டங்கள் செஞ்ச எல்லா சர்க்காரும் நல்லா இருந்து நலத்திட்டங்களே பேசாதீங்க. எல்லா சர்க்காரும் தான் நலத்திட்டம் தான் பண்ணாங்க. சரி, எந்த சர்க்காரும் எல்லா சர்க்காரும் மாநில சர்க்கார் நலத்திட்டங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் நலத்திட்டம் ஏதோ தமிழ்நாட்டை மட்டும் புதுசாக வந்து பண்ணீங்கன்னு சொன்னார். சரி சார், சார் நான் ஒரே விஷயம் கேட்குறேன் சார். ஸ்டாலின் உலகம் என்று நான் ட்வீட் போட்டிருக்கேன். உலகமெங்கு வாழும் தமிழர்களுக்கு பாதுகாப்பு திமுக. நேற்று முள்ளிவாய்க்கால் 18 ஏன் அதுக்கான ஒரு ட்வீட்டோட போராமிட்டார்? இதே ஸ்டாலினை நம்ம டெஸ்ட் நடத்தி கூட்டு போனோம்னா இல்லையா? அன்னைக்கு என்ன சொன்னீங்க? ஈழத்தமிழருக்காக ஈழம்னு பேசுனீங்க. இப்போ ஈழம்னு வாயிலே வரமாட்டேங்கிறேன், தெரியாமல் கேட்குறேன். ட்வீட் ஒன்று போடலாம்ல? அதனால் என்ன செய்வது? அங்கே படுகொலை நடந்தது, செத்தாங்க. நான் வந்து அதை இன்னும் மன உருகிறேன், இத்தனை நாள் நடந்ததுன்னு ஒரு ட்வீட் போடுறது கூட உங்களுக்கு முடியல ஒரு கட்சி தலைவருக்கு. ஏன்னா மறுபடியும் பிடிக்காது. ஈழத்தமிழ் பிரச்சனை சபரீசனுக்கு பிடிக்காது. அப்படி நான் இன்னைக்கு ஒரு ரீல் போட்டிருக்கேன் பாருங்க. சரி சார், இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் தோட்டத்துக்கு வந்து ஸ்டாலின் குடும்பமும் சபரீசன் தான் சார் காரணம். உதயநிதி கூட சக்தி மேலே செஞ்சாப்புல உதயநிதி ஒரு தப்பு பண்ணிட்டார். செங்கலை வச்சு நீட்டு கொண்டு வருவோம் தெரிஞ்ச தப்பு, நான் ஒத்துக்கிறேன். இந்த உதயநிதி உழைப்பு வந்து அவங்க நல்லா பண்ணாங்க, நான் மறுக்கலை. இப்போ உதயநிதி முக்கியமா சபரீசன் முக்கியமா அந்த குடும்பத்தில்? நான் கேட்குறேன் இல்லை கேட்குறேன் சார். ரெண்டு பேரையும் ஒரு சொல்ல ஒரு அப்பனுக்கு ரெண்டு பேரையும் வச்சுட்டு சபரீசன் பாதி நாள் லண்டனில் இருக்காரு. என்ன விஷயம்? லண்டனில் என்ன பண்ணுறாரு? என்ன விஷயம் லண்டனில்? இப்போ நாளாக லண்டன் நினச்சா போக முடியுமா? எனக்கு வசதி இருக்கு. சபரீசனை விட நாங்கள் பூர்வீகமாக பழைய ஜமீன்தார் வகையில் பல சொத்துக்களை வச்சுட்டு இருக்கோம். நான் நினச்சேன் லண்டனில் அவர் ஏதோ வாத்தியாரோ ஏதோ அரசு ஊழியரோ மகன் தான் இங்கே வந்து மருமகிட்டார். பாதி நாள் வருஷத்தில் பாதி நாள் லண்டனில் இருக்க என்ன காரணம்? ஒரு முதலமைச்சருடைய மருமகன். அப்போது கேட்குறேன், உலக நாடுகளாக சுற்றிட்டு இருக்காரு. கோடிக்கணக்கில் வாட்சிகள், ஒரு வாட்சி இல்லை கோடிக்கணக்கில் பல வாட்சிகள் கட்டியிருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே வச்சாங்க. எது எடுத்தாலும் மூத்த கட்சித்தால மேலே கூட அவர் தான் முடிவு, அமைச்சர் இவர் தான், ஐஏஎஸ் ஆஃபீஸர்களுக்கு போலீஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்களும் இப்படி கைகட்டி சபரீசன் நிற்க வேண்டியிருந்தது. இதெல்லாம் என்ன காரணம்? இது எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி இல்லையா? இதனால தான் தோல்வி திமுக. சரி சார், திரும்பவும் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். தமிழக மக்கள் தவறு செய்து விட்டார்கள். கிளுகிழுப்பு காட்டி குழந்தைகளை ஏமாற்றி ஓட்டு வாங்க வச்சுட்டாரு. இதெல்லாம் இன்ஸ்டாகிராம் சோஷியல் வச்சு இதெல்லாம் முடியாத வேலை. சின்ன பிள்ளைங்க எங்கள் கிராமத்தில் விளையாடும் மணலில், கிராமங்கள் தானே, வெறும் ட்ரௌசர் போட்டு ஒரு சட்டையை போட்டு விளையாடுவோம். மல்லு கட்டுவோம். மல்லுன்னா 2 பேர் சண்டை போடுவோம். சண்டை போட்டு தோத்தவன்னா நான் சாப்பிடலை, நான் சாப்பிடாம சண்டை போட்டேன், உங்கள்கிட்ட நீ சாப்பிட்டு வந்து என்னை கீழே தள்ளிட்டேன் மணலில் அப்படின்னு சொல்லி வீட்டில் போய் சாப்பிட்டு வரேன். அது மாதிரி கதையாக இருக்குது. கிளுகிழுப்புக்காரன் செஞ்சானா ஜெயிச்சிட்டார்ல, வெற்றி பெற்றார்ல. இப்போ பாஜக எங்களுக்கும் வருத்தம் தான், நாங்கள் தோத்தது. நைனா நாகேந்திரன் வெற்றி பெற்றிருக்கோம், சாத்தூரில் தோத்துட்டாரு, எங்களுக்கு வருத்தம் தான். ஒரு பாஜக ஒரு 10 சீட்டாவது வந்திருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்போ அவன் வெற்றி பெற்றிருக்கிறதா நம்ம என்ன செய்ய முடியும்? வாழ்த்து சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு கிளிகிழுப்பு வந்தாச்சு. காமராஜர் சொன்னார், 6 மாதம் திமுக ஆட்சி 67 வந்துருச்சு, நான் பேச மாட்டேன். அவங்களுக்கும் புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, ஆட்சி நிர்வாகத்தை பார்க்கணும். அதுக்கு பிறகு தவறு பண்ணால் நான் கடுமையாக போராடுவேன்னு சொன்னேன். இவர் என்ன சொல்ற, கிளுகிழுப்புன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, பார்ப்போம் என்னென்ன தவறுகள் நடக்குன்னு பார்ப்போம். அவர்களும் 2 வாக்கு சொன்னார். இந்த விஜய் வந்து அவர் வீட்டுக்கு போனார், சந்தித்தார், வந்தார், அது வேறு விஷயம். அதே மாதிரி வைகோ, அதே விஜய் வந்து ஏன் நெடுமாறனை சந்திக்கிறேங்கிறது ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. நான் மூத்த தலைவர், அத்தனை தலைவர் சரி, பொண்ணே தமிழ்நாட்டில் மூத்த தலைவர் நெடுமாறன் தானே. ஆமாம், ஏன் சந்திக்கலை? சந்திச்சா எல்லாரையும் சந்திக்கணும்ல. இவன் நயினார் நாயனோட சந்திக்கணும்ல எங்கள் பாஜக தலைவர், அதான முறை. அதில் பாரபட்சம் விஜய் காட்டினாருங்கிறது இருக்குது. நான் இந்த பக்கம் பேசுவேன், அந்த பக்கம் நல்ல விதமாக நியாயத்தை எடுத்து சொல்லுவேன். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இப்போ கலைஞரை ஏன் சொல்கிறேன்னா, கலைஞர் ஹார்ட் ஒர்க்கில் திமுக இருந்தது. இன்றைக்கி அதை அந்த களத்தை அமைச்சிட்டு போனது கலைஞர். இன்றைக்கி வந்து ஸ்டாலின் குடும்பம் அதில் உட்கார்ந்துட்டு இருக்கு. அவ்வளோதான். சரி சார், உண்மையிலே தமிழகத்தில் இனி
திராவிடத்துக்கு எதிர்காலம் இருக்கா இல்லையா? திராவிடத்துக்கு எதிர்காலம் இருக்குன்னா திராவிடத்தில் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி இல்லாமல் அண்ணா மாதிரி கலைஞர் மாதிரி நியாயம் தன்னுடைய மகனை வளர்த்தாலோ என்ன நியாயம்? ராதாகிருஷ்ணன் பக்கம் நியாயம் இருக்குது, அவனுக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுக்கணும், எம்எல்ஏ நல்லா இருக்கும் கட்சி, அப்படி பார்க்கணும். ஸ்டாலின் மாதிரி இவர் வேண்டப்பட்டவர், அவர் வேண்டப்படாது, இவர் திமுகவிலேயே நமக்கு இவர் வேண்டப்பட்டவர் பார்க்கக்கூடாது. கலைஞர் மாதிரி இருக்கணும், அண்ணா மாதிரி இருந்தால் திராவிட இயக்கம் கொண்டு சொல்லலாம். அது எம்ஜிஆரும் மக்கள் தலைவராக இருந்தார், மக்கள் திலகமாகி புரட்சி தலைவர் என்று பெயர் பெற்றார், அவரும் மக்களோடு இருந்தார். அந்த மாதிரி நீங்கள் இருந்தால் இந்த திராவிட இயக்கத்தை பாதுகாக்கலாம். நீங்கள் குடும்ப அரசியல், ரொம்ப ஆதிக்க அரசியல், குடும்ப அரசியல்னால நீங்கள் வைகோ ஒரு நல்ல தலைவராக வர வேண்டியவர். ஏன் அழிஞ்சார்? அவர் செய்ய வேண்டிய செய்யாமல் செய்யக்கூடாது செஞ்சார். உங்களுக்கு புரியுதா? கமிஷன் அண்ட் ஒமிஷன்பாங்க ஆங்கிலத்தில். அதனால் அவர் அழிஞ்சார். அதுக்கு அவர் ஒரு 10-15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் நல்லா அவர் கிட்டத்தட்ட 80லேருந்து ஈழத்துக்கு எண்ணியால் தான் அவருக்கு அதை பற்றி அறிமுகம். கிட்டத்தட்ட அவர் 80-81லேருந்து அவர் செஞ்ச பணிகள் கிட்டத்தட்ட 94-95 வரைக்கும் சரியாக இருந்தார். அதுக்கு பிறகு நாடாளுமன்றத்துக்கு 98க்கு பிறகு போகிறாரு, எங்களை மாதிரி புறக்கணித்தார், பையன் பேச்சை கேட்டார், அன்னையிலேயே பையன் பேச்சை கேட்க ஆரம்பித்தார், அப்படி வீணாக போனார். இப்படிப்பட்ட திராவிட தலைவர்கள், வைகோ ஆரம்பத்தில் எப்படி இருந்தாரோ, கலைஞர் ஆரம்பத்தில் எப்படி இருந்தாரோ, எம்ஜிஆர் எப்படி இருந்தாரோ, அண்ணா எப்படி இருந்தாரோ, அது மாதிரி தலைவர்கள் இருந்தால் திராவிட இயக்கத்தை பாதுகாக்கலாம். திராவிட இயக்கம் கூடாதுன்னு நான் சொல்லவில்லை. அப்போதான் திராவிடத்துக்கு இனி எதிர்காலம் இருக்குன்றீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இருந்தால் தான் திராவிடத்துக்கு எதிர்காலம் இருக்கும். அண்ணா இல்லாமல் அவர் 57 கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் ஆட்சிக்கு வந்தாரா இல்லையா? 67 ஆட்சிக்கு வந்தார்ல. எளிமை. அவர் முதலமைச்சராக இருக்கும்போது சோஃபா கீஃபாலாம் போய் கொடுக்கும்போது எல்லாம் வேண்டாம், பழைய சோஃபா, ஆட்சி போயிட்டா நான் என்ன செய்கிறது? அதெல்லாம் பதவி செருப்புன்னு அவர் சொன்னார் இல்லையா? கலைஞர் என்ன பண்ணார்? அண்ணா 69 இருக்கும் அந்த கட்சியை எவ்வளவோ கஷ்டம், எமர்ஜென்சி, ராஜீவ் படுகொலை, ஈழத்தமிழர் பிரச்சனை, எம்ஜிஆர் ஆட்சி தொடர்ந்து ஆட்சி பெறாமல் அந்த கட்சியை காப்பாற்றி போராட்டங்கள் எத்தனையோ செஞ்சு அவருக்கு காப்பாற்றிட்டு வந்தார், கஷ்டம் இல்லையா? அதே மாதிரி எம்ஜிஆரும் கட்சி துவங்கி உடனே 4-5 வருஷம் ஊர் முழுவதும் 72 ஆரம்பித்து 77 ஆட்சிக்கு வந்தார். அவருக்கு மேலே செருப்புகள்லாம் வீசினாங்க, சட்டமன்றத்தில் செருப்புகள் விட்டாங்க. இப்படி தியாக உணர்வோடு பிடிப்போடு அவங்க அமைச்சத்தை திராவிட இயக்கம், அது இல்லைன்னு சொல்கிறேன், அந்த இயக்கத்தில் இருந்தவன், ஏன்னா அது சித்தாந்தத்தை தெரிஞ்சவன். ஆனால் அந்த சித்தாந்தத்துடைய ட்ராக் மாறுறதுனால உண்மையான திராவிட இயக்கத்தை நம்பிய களப்பணியாளர்களை திமுக இன்னைக்கு புறக்கணித்துள்ளது. அதனால் தோல்வி. இப்போ நான் என்ன சொன்னேன்? நான் மல்லிகார்ஜுன கார்கே பற்றி ஒரு ட்வீட் போட்டேன். எதுக்கு ட்வீட் போட்டேன்? இவர் ஒரு மன்மோகன் சிங் தான். ஈழத்தமிழர் பிரச்சனையில் பிரதமருக்கு தெரியாமலே ஈழப்பிரச்சனையில் முள்ளிவாய்க்காலில் அந்த போரில் நந்தி கடல்லையும் முள்ளிவாய்க்காலில் நடந்தது சோனியா குடும்பத்துடையது. அதனால் இவர் ஒரு இதுக்கு என்னை நீக்கினாங்க. இப்போ கண்ணப்பன் மந்திரி, அதிமுக இருந்த மந்திரி என்ன சொன்னார்? காங்கிரஸ்காரெல்லாம் வெயிட்டு தோளில் நம்ம சுமக்க வேண்டியிருக்கு, எதுக்குன்னு சொன்னார். அவரை நீக்கல. இல்லை, எத்தனையோ காங்கிரஸை திட்டினாங்கல்ல, நீக்கல. இல்லை, இன்றைக்கி காங்கிரஸ்காரங்க முதல்ல குத்திட்டாங்கிறாங்க. அப்போனா நான் சொன்னது இப்போ சரிங்கிறீங்களா? இதை ஒரு மேட்ரு எடுக்கும்போது மென்னன் மேட்ரு தெரியணும், அரசியலை பற்றி பேசணும். நீங்கள் நேற்று வரைக்கும் திட்டினாங்க யார்? ஸ்டாலினை. அவங்க தான் இன்றைக்கி முரசொல்லி எழுதுனாங்க, அவங்க தான் கலைஞர் டிவியை பார்த்துக்கிட்டாங்க. நேற்று வரைக்கும் திட்டினவங்க தான் பிளானிங் கமிஷனில் இவர் போட்டார் கடந்த ஆட்சியில். உங்களுக்கு புரியுதா? நேற்று வரைக்கும் ஸ்டாலின் திட்டவங்க, அப்போல்லாம் நாங்கள் கேடயமாக இருந்தோம், நாங்கள் நீக்கப்படுறோம். இப்போ அவங்களாம் உள்ளே வந்துட்டு ஸ்டாலினை தூக்கி பிடிச்சாங்க இல்லையா? இலக்கியவாதிகள், பத்திரிகையாளர்கள், ஊடகவாதிகள், டெக்ஸ்ட் புக் கமிட்டி, பாடப்புத்தகத்தில் அவங்கள தான் போட்டாங்க. ஒரு காலத்தில் ஸ்டாலினை திட்டினவங்கள போட்டாங்க, கலைஞரை திட்டினவங்கள போட்டாங்க. அப்போ நாங்கள்லாம் அவங்கள அட்டாக் பண்ணோம். நாங்கள் இப்போ வெளியேற்றிட்டோம், அவங்க உள்ளே வந்துட்டாங்க. இப்படி திமுக இருந்தால் எப்படி வெற்றி பெற்றிருக்க முடியும்? உங்களுக்கு புரியுதா? எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க, திமுக டீ குளிச்சிருக்காங்க, எத்தனை பேர் ஜெயிலுக்கு போய் அந்த குடும்பம் இருக்குது. அதிமுகலேருந்து வந்தவங்க அத்தனை பேருமே நேற்று கலைஞரை சோடா பாட்டில் அழித்தவங்க, கலைஞரை கடுமையாக திட்டினவங்க. இந்த கல் சாராயம் கலைஞர் ஆட்சி தான் ஓடுதுன்னு ஏவாவேல் சொன்னார். திருச்செந்தூருக்கு நடைபயணம் போனார். எங்கே? திருச்செந்தூர் வேல் காணல் சுப்பிரமணியம் இல்லை படுகொலைக்கு மதுரையிலேருந்து. அன்னைக்கு KKSR விருதுகள் என்ன பண்ணார்? அவர் தான் அப்பா அப்பான்னு சொல்கிறார் கலைஞரை. ஏன்பா இவன் அப்பா அப்பான்னு என்னையே எதுக்குப்பா சொல்கிறான் நீ என்கிட்ட கேட்டார் வரலாம் தெரியல சொன்னேன். அப்பா அப்பான்னு கூப்பிட்றாப்லான்னு சொன்னாப்ல. அப்பான்னு என்னையை கூப்பிட்டா எனக்கே கஷ்டமாக இருப்பா,
அன்னைக்கு என்கிட்டே சொன்னாப்புல, சத்தியமாக சொன்னேன். ஸோ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா திரு அண்ணா, திரு கருணாநிதி, திரு எம்ஜிஆர் போல் விட்டு கொடுத்து அனுசரித்து போனதான் இனி திமுகவுக்கு எதிர்காலம் இருக்கிறது. இல்லை என்றால் ஸ்டாலினோடு அதன் கதை முடிந்தது என்று எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் அதான் இன்றைக்கி ஃபேக் ஐடி மறுபடியும் பெண் நிறுவனம் காசு கொடுக்குறவைக்கு தான் அவங்க எழுதுவாங்க. கட்சிக்காரன்னா தன் வேர்வை சிந்த ஜெயிலுக்கு போவான், போராடுவான், மக்கள் மத்தியில் சொல்லுவான், கருத்துக்களை சொல்லுவான், திமுகவுக்கு ஆதரவு கலப்புவான். இவனுக்கு வந்து ஃபேக் ஐடி 200 சபாஸ் இன்னைக்கு 20 முடிஞ்சது வேலை. இதுதான் நடந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் சிந்தட்டிக் ஒரு ரொட்டீன் ஆட்சி தான் நடந்ததுங்க. மேனேஜ்மெண்ட் சிந்தட்டிக் ஆர்டிஃபிஷியல் மேனேஜ்மெண்ட் நடந்தது பிகாஸ் ஆஃப் ஹிஸ் சன்னில்லா தான் காரணங்க. நான் அதற்கு இவர் காது கொடுத்து கேட்டார்லே, அதனால இது இப்போ இப்போ பார்த்தா நீ சொல்கிறேன் அந்த உதயநிதி நல்லா பேசுகிறாப்புல, அந்த வார்த்தை ஜாலெல்லாம் பேசுறதுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி சனாதானம் ஒழிக, சனாதானம் போகணும்னு சொல்கிறதா உதயநிதி. நான் அதெல்லாம் தப்பான வார்த்தை, கொஞ்சம் மெச்சூராக பேசுகிறேன் உதயநிதி. நான் எல்லாத்துக்கும் சரியாக உதயநிதியை ஆதரிக்கலை, ஆனால் மெச்சூராக பேசுங்க. சனாதானம் என்பது ஒரு வழிமுறை, ஒரு நெறிமுறை, ஒரு ஹெரிட்டேஜ், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அரேஞ்ச்மெண்ட், ஒரு ஏற்பாடு. நீங்கள் பைபிளில் புதிய ஏற்பாடு சொன்னாங்களா, இது ஒரு ஏற்பாடு. சரி சார், நீங்கள் சொல்லியிருக்கீங்க இது திரு ஸ்டாலின் காதுகளுக்கு எட்டினால் அவர் பிழைத்தார், கட்சி பிழைத்தது, கோபாலபுரம் பிழைத்தது. இல்லை என்றால் இத்தோடு முடிந்ததுன்ட்டு எடுத்துக்கலாம். நான் இப்போ நல்லா பேசியிருக்கீங்க. இன்னொன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ ஸ்டாலின் தெரிஞ்ச பிஏட்டு சொல்லி கண்ணன், குட்டி கண்ணன் வந்தார், இன்டர்வியூ எடுத்தார். உங்களை தூக்கி வச்சு பைசா கோபுர மாதிரி, சாய்ந்த கோபுர மாதிரி பேசினார். ஈஃபில் டவர் மேலே உச்சியில் வச்சு பேசினார். உடனே அவரை கவனித்து நன்றி சொல்லுங்கள், அவருக்கு சன்மானம் கொடுக்கல. அந்த காலத்து அரசர்கள் சன்மானம் கொடுத்தாலும் சன்மானம் கொடுக்கல் என்று இப்போ தெரிந்த நண்பர்கள் மூலியமாக குட்டி கண்ணனை பற்றி சொல்லிடுறேன். இவ்வளவு நீங்கள் ஆத்திரப்பட்டு கலைஞர் ஸ்டாலினை பேச வேண்டியது. சரி, இவ்வளவு ஆத்திரப்பட்டு ஒரு சொந்த இழப்பு மாதிரி பேச வேண்டிய அவசியம் இல்லை. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.